இதுக்கு முன்னாடி நான் அகத்தியன் சார் பழக்கம் இல்ல. ஓகே. அவருடைய படங்கள் மூலம் தான் அவரை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே சார், நீங்க அந்த டைம்ல வேலை பார்த்திருக்கீங்க அப்படிங்கும்போது 2 பேரும் பீக்ல இருந்திருப்பாங்க அந்த டைம்ல. ஆமா, அது உண்மைதான். அந்த ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இதே வான்மதின்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே. அந்த படத்துல நான் அப்பதான் ஆரம்ப காலம் உள்ள வந்து அந்த படத்துல உதவி இயக்குனரா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அகத்தியன் சார்ட்ட வேலை பார்க்கறதுக்கு. அகத்தியன் சார் கிட்ட வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு வந்தது. அது வந்து வேற ஒருத்தர் மூலம், வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் மூலம் எனக்கு வந்தது. போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் சொல்லிட்டே இருக்காரு, நாளைக்கு போவோம் போய் பார்த்துருவோம். திடீர்னு அவரு ஆளை காணோம். ஒரு ஆளை திடீர்னு காணோம். ஒரு போன்லயும் பிடிக்க முடியல. அப்படி காணாம போயிட்டாரு அவரு. ஒரு நபர். அது அந்த டைம்ல நினைச்சிட்டு இருந்தேன், ஐயோ அகத்தியன் சார் கிட்ட போய் ஜாயின் பண்ணலாமே, பெரிய விஷயமாச்சு அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தேன். அது நடக்கல. அப்புறம் விக்ரமன் சார் கிட்ட அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். அது அகத்தியன் சார் கிட்ட கூட நான் சொல்லல. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் நேர்ல நான் அவரை பாக்குறேன். ரொம்ப அற்புதமான மனுஷர் உண்மையாவே. அவ்வளவு பெரிய இயக்குனர் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா டவுன் டு எர்த்தா இருப்பாரு. ஓகே. அவர்கிட்ட கன்வே பண்ணீங்களா உங்கள்கிட்ட உதவி இயக்குனரா சேர வேண்டியது? அதை மட்டும் நான் சொல்லல. இன்டர்வியூல வரும்போது இப்ப நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதை சொல்லிருக்கலாமே அவர்கிட்ட அப்படின்னு.